ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காலையில டிஃபனா இருந்தாலும் சரி, மத்தியானம் லஞ்சுக்குனாலும் சரி, சூப்பரான நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலா ஒரு ஐட்டம் செய்து எப்படி நம்ம இது மேக்சிமம் சொல்ல போனா ஜாப் ஹோல்டர்ஸ், வேலைக்கு போகக்கூடியவங்களா இருக்கலாம், டிஃபன் பாக்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களானாலும் சரி, காலையில மத்தியானம் ராத்திரி சாப்பிட்டாலும் அழுக்காத ஒரு டிஃபன் ரெசிபி தான், ஒரு லஞ்ச் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேயா? டிஃபன்னாலும் சரி, லஞ்சுனாலும் சரி. அதுக்கு இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க ஐட்டம் இந்த காலிஃப்ளவர் தான். நான் ஸ்லைஸா வெட்டி ஸ்லைஸா தான் வெட்டியிருக்கேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி தான் வெட்டியிருக்கேன். தனியா பூவா வெட்டாம ஸ்லைஸாவே வெட்டிட்டேன். ஓகே, இந்த ஒரு இதை வச்சு நம்ம எப்படி காலையிலயும் மத்தியானம் நம்ம சாப்பாட்டுக்குனாலும் டிஃபனுக்குனாலும் எப்படி யூஸ் பண்ணலாம், அதுதான் வீடியோ. கொஞ்சம் குழப்பிட்டு இதுதான் வீடியோ. ஓகே, அதுக்காண்டி ஃபர்ஸ்ட் நான் காலை சப்பாத்திக்கு இதை எடுத்திருக்கேன். அது மாதிரி மத்தியானம் தேங்காய் சாதம் ஒன்று ரெடி பண்ண போறேன். தேங்காய் சாதம்னா தேங்காய் பால் வச்சு செய்யக்கூடியதான். அதுக்காண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பாலான்னு கேட்டால் கிடையாது, பாலும் தண்ணி. ஒரு கப், இப்போ நான் 1.5 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி எனக்கு வேணும். அதுக்கு நான் 1 கப்பு பால் எடுத்து 2 கப்பு தண்ணி. அதாவது எனக்கு உள்ள இந்த ரைஸ் கொஞ்சம் லைட்டா ஒரு இனிப்பு சுவை கலர்ஃபுல்லா இருக்கணும், அதுக்காக வேண்டி எடுத்துருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரைஸை வச்சிருவோமா. நிறையெல்லாம் எதுவுமே விடதில்லை. ஆயில் இது கூட இன்னைக்கு நம்ம ஆட் பண்ணது 2 ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணுவோம். ஓகே, போட்டுட்டு பால் ஊத்திட வேண்டியதான். ஒன்று, 2, சரியா? இவ்வளவுதான். இனி இதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு பால் லைட்டா கொஞ்சம் சூடாகி வரும்போது நம்ம அரிசியை போட்டுற வேண்டியதான். கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் கலர்ஃபுல்லா வரும், அதுக்காக வேண்டிதான். சரியா? அரிசி நான் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். நம்ம டொப்பி பொன்னி எந்த அரிசியா இருந்தாலும் எடுத்துக்கிடலாம். நீ அரிசியை போட்டுருவோனா. தேங்காய் பால்னால நான் ஏலக்காய் போட்டிருக்கேன். எல்லாத்தாலுமே ஆர்டினரியாவே ரைஸ் பொங்கும் போது, எந்த ரைஸ் பொங்கும்போது நம்ம 2 ஏலக்காய் போட்டோம்னா நல்லதுதான். பண்ணி விட்டுட்டு ஃபுல் ஃப்ளேம்ல இருக்கட்டு ரைஸ் மூடி வச்சிருவோம்னா. ஓகேயா? இனி அடுத்தால ஃப்ளவர். மேல தீப்பட்ட மாதிரி இருந்தது. இந்த பாட்டில் நேத்து வீடியோ எடுக்கும்போது ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன், வரவே இல்லை ஸ்ரீ, ஏர் தான் உள்ள போச்சு. ஆமா, அது என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சும்மா அப்ப நான் நேற்று சும்மா வேலை செய்துட்டு இருக்கும் போதுதான் எதுக்கோ ஒண்ணுக்காண்டி இப்படி இப்படி லைட்டா இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா அழகா அந்த பூ மாதிரிங்க
சரியா? அதான், ஆனா யாரும் உள்ள போல இல்லைன்னா நான் டப்பா சப்புனால சப்பி வச்சிருவேன். ஓகே, எண்ணெயை ஊத்திரும். ஊத்தி இதை ஃபர்ஸ்ட் நல்ல மிளகு இருக்கு, சாரி காலிஃப்ளவரும் இல்லையா அடியிலே போய் ஏற்கனவே நான் காலிஃபிளவரை கொதிக்க வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன், அதனால லைட்டா குறைச்சு போட்டிருக்கேன். என்ன இதுக்குள்ளயா? சரியா? இனி இதை சிம்ல வச்சிருவோம்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பெப்பர் பொடி போடணும். இது கூட போட்டு ஃபர்ஸ்ட் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். லைட்டா டீப் ஃப்ரைல. கொஞ்சமா எண்ணெய், காலிஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, நல்ல மிளகு பொடி போட்டு ஒரு ஹாஃப் குக் ஆகணும். இது இப்படி நம்ம பண்ணணும்னா காலிஃபிளவர்னாலே சிலவங்களுக்கு பிடிக்காது, மேக்சிமம் எனக்கு அது செட் ஆகாது. ஆனா நம்ம வந்து அதை எடுத்து சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்டா இருக்கும். வசக்காம பச்சைக்கு நம்ம இப்படி வேக வச்சு போட்டுட்டோம்னா என்னதான் அப்படி ரெடி பண்ணி போட்டாலும் அது வந்து ஒரு பச்சை ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம பெப்பர் பொடி ஆட் பண்ணிருக்கோம். ஓகேயா? இந்த நல்லெண்ணெய், சாரி எண்ணெய் கூட பெப்பர் எல்லாமே ஃபுல்லா ஆட் ஆகும். எப்படி இருக்கு பத்தியா? நான் கிளீன் பண்ணல, மேக்சிமம் என் பிள்ளை இப்படிதான் கிளீன் பண்ணி வைப்பா. ஆனால் நான் வந்து வேண்டாத்தனம் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கா. இதுல காய்கறி சுத்தமாவே இல்லை. மேக்சிமம் மெயின்டைன் பண்ணுவோம், ஒரு சில காரணங்களுக்காக மெயின்டைன் பண்ண முடியாது. போதும், இப்படி இருந்தா போதும்னா ரைஸ் இதை நான் அப்படி எடுத்துறேன். நான் ஒரு அரை கப்பு போல வெந்நி போட்டுட்டு இனி வந்து நான் இந்த மாதிரி சின்ன அடுப்புல வச்சிருவேன். அதனால எப்போ அளவு வைக்கும்போது ஒரு 1/4 கப்பு போல குறைவா வைப்பேன். லாஸ்ட் டைம் நம்ம ஊத்திக்கிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல. இப்ப இந்த அரிசி வந்து கொஞ்சம் நீளமா வரும்னு சொல்லி அதுவும் வாங்கணும். எப்படி வருதுன்னு பார்ப்போம்னா முடிச்சுட்டேன். இங்க பார், காலிஃபிளவர் ரெடி பண்ணியாச்சா? திரும்பி இது வந்து எண்ணெய், உள்ளி, தக்காளி எல்லாம் வசக்கிறதுக்குண்ணா. இஞ்சி பூண்டுமே நான் வந்து பேஸ்ட் அரைக்காம பொடிசா சாப் பண்ணியிருக்கேன். ஆனா நான் இப்ப இது கூட இது சேர்க்க போறது இல்ல. ஃபர்ஸ்ட் உள்ளி சின்ன சைஸ் பல்லாரினால நான் ஒரு 3 பல்லாரி போல சேர்த்திருக்கேன். ஓகே, இது கொஞ்சம் வசங்கி வரக்கூடிய நேரத்துல நம்ம தக்காளி சேர்க்கலாம்னா. 3 பல்லாரி எடுத்ததுனால நான் வந்து 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். பூ வந்து பெரிய பூ. எல்லாமே தனித்தனியா தான் செய்யணும். ஃபர்ஸ்ட் காலிஃபிளவர் பெப்பர் பொடி போட்டு வசக்கி எடுத்துட்டோம். அடுத்தால உள்ளி தக்காளி வசக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம செய்தோம்னா டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். ஒரு 4-5 கறி வச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமுக்கு இதை வந்து ஒரு 1/2 hour சரி, 1/2 hour தான் ஆகும். தக்காளி போடுவோம்னா நல்லா வசங்கும்.
லைட்டா உப்பு சேர்த்து வசக்கிக்கிட்டு பார்ப்போமா. நான் வந்து அதை வசக்கி எடுத்துட்டேன் சீமா, அதை சொல்ல மறந்துட்டேன். வசக்கி எடுத்துட்டேன். இங்க ரைஸ் அப்படிதான் இருக்கு. அடுத்தால இதுல வந்து நான் வந்து ஸ்பைசஸா சேர்க்க மாட்டேன், ஏன்னா நமக்கு வாயில பட்டா செட் ஆகாததுனால நான் வந்து பொடிகள். ஓகே, உப்புக்கு தகுந்த வத்தல் பொடி போட்டுடணும். ஆஃப் பண்ணிட்டு போட்டுட்டா. அடுத்தால கொத்தமல்லி பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஏன்னா மஞ்சள் பொடி நான் போடலை. அப்புறம் பெருஞ்சீரக பொடி, ஜீரக பொடினா ரெண்டுமே 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதுக்கு கூட நம்ம அடுத்தால போட போறியது வீட்டில் திரிச்ச மசாலா பொடி. இந்த மசாலா பொடி எதை போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோ போடுவோன்னே. இல்லைன்னா உங்களுக்கு கறி மசால் ஏதாவது இருந்துன்னா நம்ம போட்டு விடலாம். இனி கேஸ் ஆன் பண்ணிடுவோம். ரொம்ப தீஞ்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக வேண்டி நம்ம ஆஃப் பண்ணலாம். அதாவது உள்ளி தக்காளி போட்டோம். காலிஃப்ளவர்லயே உப்பு போட்டிருக்கோம். நம்ம வந்து உள்ளி தக்காளி வசக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம். அதனால லாஸ்ட் டேஸ்ட் பார்த்து நம்ம உப்பு போட்டா போதும். போட்டாச்சு. இதுக்கு கூட இஞ்சி வெள்ளப்பூடு. ஒரு 1.5 கிளாஸ் தண்ணியாவது ஊற்றி என்ன செய்யணும், நல்லா கொதிக்க விட்டுறணும். தண்ணி எடுக்கட்டும், நம்ம இருக்கிறட்டா. அப்பா, இதை வந்து இப்படி முங்கோடைய அளவுக்கு என்ன செய்துட்டோம், தண்ணி ஊற்றியாச்சு. இது பெரிய அடுப்புல வச்சிருக்கனால நான் மீடியத்துல வச்சு வேக வைக்க போறேன், மூடி வச்சு வேக வைக்க போறேன். இனி நம்ம வெந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். இங்க ரைஸ் ரெடி ஆயிட்டான்னு பார்ப்போமா. என்ன வேகணும், இன்னும் வேகணும். சில அரிசிகள் வந்து நமக்கு கரெக்டா மெஷர்மெண்ட் வச்சாலுமே வேகாது. ஆமா, அதனால நான் என்ன செய்யறேன்னா கூட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை சேர்த்துருவோம்னா. சிம்லதான் வச்சிருக்கேன். வெந்நி தான் சேர்க்கணும். இப்ப கரெக்டா நம்ம பார்த்தா 4 கப்புக்கு கிட்ட தண்ணி எடுத்தாச்சு. 1.5 கப் அரிசி தான் போட்டிருக்கோம். ஓகே, எல்லாம் ரெடியான பிறகு பார்ப்போம். லெமன் சேர்க்கணும், அது வந்து ஆப்ஷனல் தானா, சீடுக்காண்டிதான் பேரு இப்படி வெட்டிட்டேன். இதுல ஃபர்ஸ்ட் என்னது கொஞ்சம் கொஞ்சமா பொரிகடலை பவுடர். நான் ஒரு 4-5 ஸ்பூன் கிட்ட பொரிகடலை எடுத்திருக்கேன். போட்டு சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைப்போம். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணா போதும். சரியா? சப்பாத்தி வேணுமா, ஸ்கொயர் சப்பாத்தி வேணுமா, ரெக்டாங்கிள் சப்பாத்தி வேணுமா உனக்கு சொல்லு. ரெக்டாங்கிள் நான் நினைச்சேன் நீ இப்படி கேப்பேன். போட மாட்டேன் அது சீக்கிரம். ஆனா அது வந்து லேயர் லேயரா வரும். ஓகே, அதெல்லாம் பெரிய மெத்தட் ஒண்ணும் இல்ல. எப்பவும் போல நம்ம மாவை விரைவிட வேண்டியதான். ஆனா கொஞ்சம் இழுத்து என்னமா, ஏன்னா லேயரா இருந்தா லேசா
இதுதான் இனிமேல் என்ன செய்யணும், அப்போ ஐயோ முக்கோணத்துக்கு முக்கோணம்லாம் வந்துட்டுடே. ரைட்டடு இந்த பிளேட் எப்படி இருக்கு இல்ல பாருங்க. அவ ரெக்டாங்கிள் கேட்டா, நான் ட்ரையாங்கிள். அதாவது சமையல் பண்ணும்போது வந்து ஃபுல்லா இதுலயேதான் இருக்குமே தவிர காது வந்து சரியா கேட்காது எனக்கு அடிக்கடி. அதுக்காக வேண்டி அவ என்ன கேட்டா ரெக்டாங்கிள். ஆனா நான் இன்னைக்கு ட்ரையாங்கிள்ல போட்டிருக்கேன். போனேன் ட்ரையாங்கிள் தானாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, எவ்வளவு அழகா சாஃப்டா சப்பாத்தி வந்துருக்கு பாருங்க. இதுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணோன்னே இல்லை, நான் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம நெய்யோ ஆயிலோ ஆட் பண்ணுங்கண்ணா. லைட்டிங் பண்ணிட்டு பார்ப்போமா. இது கூட ரைத்தா வேணும்னே இல்லை. இதை வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து மேல இந்த சாப்ஸையும் வச்சுட்டு கொண்டு போயிட்டோம் உண்டுமானா சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி. இங்க பாருங்க, சப்பாத்திக்கு சிக்கன் மட்டனே தோத்து போகக்கூடிய அளவுக்குள்ள டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். ஆனா இது வந்து சிம்பிளா, அதாவது காலைல டைமே இல்ல என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா. இதே மாதிரி 2-3 ஒரு சில கறிகள் இருக்கு. அது வந்து லைன் பை லைனா இந்த வீக்ல வரும். சரியா? இந்த மாதிரி டிஷ் பிடிச்சிருக்கா, இல்ல எல்லா கறி வச்சு செய்யறது பிடிச்சிருக்கா, இல்ல டிஃபன் ரெசிபி பிடிச்சிருக்காங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீட்ல செஞ்சுப்போம். பாய்.